இந்த பாட்டரங்கத்திலே தன்னுடைய பாக்களை பன்முக திறன் கொண்ட அண்ணா என்ற பொருண்மையிலே பாட வருகின்றார். அவரை அழைப்போம். விரல் நிலத்தில் விளைந்திட்ட கவிதை நெல்லை, விரல் நிலத்தில் விளைந்திட்ட கவிதை நெல்லை விதவிதமாய் சோறாக்கி சுவையாய் இருந்து உரமான கருத்துக்களை உண்ண வைத்து உள்ளமது புல்லரிக்க சுவைத்து உண்ண தரமான அறுசுவையின் உணவை மாற்றி தரணிக்க வளைந்திடவே வேட்கை கொண்டு விரைந்தீங்க கவிச்சோற்றை படையலாக்க விரைந்தீங்க கவிச்சோற்றை படையலாக்க மேடை ஏறி வந்திடுக்க வித்யா அம்மையார் பாட்டை தருக. தென் பொதிகை பிறந்த மொழி முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழி தெவிட்டாத செந்தமிழ் மொழி அமிழ்தினும் இனிய மொழி ஆண்டுகளாய் வாழும் மொழி சொற்கள் கிடைக்கும் சுரங்க மொழி எண்ணமெல்லாம் நிறைந்த மொழி எனதருமை தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். அன்னை தந்தைக்கு என் அடுத்த வணக்கம். அறிவுசார் ஆன்றோர் இந்த அவைக்கு நிரம்பிய இந்த அவைக்கு என் நன்றி கலந்த வணக்கம். பன்முகத்திறன் கொண்ட அண்ணா பல்லவ தலைநகராம் பார் போற்றும் பட்டின் பெருநகராம் காஞ்சி மாநகரில் பண்பாட்டின் குறியீடாய் பிறந்தவர் இவர். பெரியாரின் பாசறையில் பட்டை தீட்டப்பட்டவர் இவர். மொழி உரிமையை பெற்று தந்தவர் இவர். மெத்த படித்த பேரறிஞர் இவர். மதராசு மாகாணத்தை தமிழ்நாடாக்கியவர் இவர். சமூக நீதியை நமக்கு சாத்தியமாக்கியவர் இவர். சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரித்து சட்டமாக்கியவர் இவர். பஞ்சாயத்து கமிட்டியை ஊராட்சி மன்றமாக்கி காரிய கமிட்டியை செயற்குழுவாய் மாற்றி மந்திரியை அமைச்சர்களாக மாற்றி அக்கிரசேனாரை அவை தலைவர் என்று அலங்கரித்து சட்டசபையை சட்டப்பேரவையாக்கி இப்படியான மணி பிரளவ சொல்லாடல்களை தமிழாக்கி தமிழர்களாகிய நமக்காய் தந்தவர் இவர். தலைவன் தொண்டன் என்ற மரபு மாற்றி தம்பிகளாய் எல்லோரையும் அரவணைத்த அண்ணன் இவர். தாக்குகின்றவர்களையும் தாங்கி பிடிக்கும் தயால குணம் கொண்ட எளிமையானவர் இவர். குற்றால சாரல் போல் கொட்டும் மழை போல் இடி மின்னல் போல் செந்தமிழின் மந்திரம் போல் ஜெயங்கொண்டானின் போர் பரணி போல் அருணகிரிநாதரின் தமிழ் சந்தம் போல் அறிஞர் அண்ணாவின் பேச்சிருக்கும். இறை ஒன்று, இனம் 2, தமிழ் 3, திசை 4, புலன் 5, சுவை 6, ஸ்வரம் 7, திக்கெட்டு, ரசம் 9 என்று வகுத்து வாழும் நம் தமிழினத்தின் அடையாளமும் அங்கீகாரமும் பேரறிஞர் அண்ணா. அடுக்குமொழி வார்த்தைகளால் அடுத்த தலைமுறைக்கும் தமிழ் மொழியின் ஆழம் நிறைந்த அழகுணர்த்திய எழுத்தாளர் இவர். கவிதைகளால், நாடகங்களால், கதைகளால், கட்டுரைகளால் கருத்துக்களை செறிவாய் தெளிவாய் பதிய வைத்தவர் இவர். வி.சி. கணேசனை சிவாஜி கணேசனாக உயர்த்தியவர் இவர். எம்.ஜி. ராமச்சந்திரனை இதயக்கனியாக இதயத்தில் அமர்த்தியவர் இவர். மாற்று கருத்து சிந்தனையாளர்களையும் மயக்கும் சொற்பொழிவிற்கு சொந்தக்காரர் இவர். ஆங்கில புலமையிலும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியவர் இவர். ஆம், no sentence can end because is a conjunction என்ற ஒரு சொற்றொடர் போதுமே எடுத்துக்காட்டாக நீதி கட்சியின் மூளை என்றும் தென்னாட்டு பெர்னாட்ஷா என்றும் உயர் பண்புகளின் உறைவிடம் என்றும் புகழாரம் சூட்டப்பட்ட பன்முகத்திறன் கொண்ட பேரறிஞர் அண்ணாவை இளவல்களாக பெருமையோடு வணங்கி மகிழ்வோம்.
வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.